ஹலோ ஹலோ மாமா அருண். போட அறிவு கட்டவனே, எங்கடா போயிட்ட? இல்ல மாமா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், அவங்க கூட டின்னர் போடா சாப்பிட்டு. முட்டாள், எங்கேயா வெளியில போனீங்கன்னா ரிசப்ஷன்ல சொல்லிட்டு போக மாட்டியா? ஏன் மாமா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அங்க ஏதாவது ப்ராப்ளம்? அது ஒண்ணும் இல்லடா, உன்னை பார்க்கணும் போல இருந்தது, உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதனால தான் ஃபோன் பண்ணேன். அருண், சொல்லுங்க மாமா. அங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல. நீ நல்லபடியா இருக்கல? என்ன விஷயம் மாமா? சரிடா, சும்மா தாண்டா ஃபோன் பண்ணேன். டேக் கேர் அருண். ஓகே மாமா. ஓகேடா, பை. குட் நைட்ரா. குட் நைட். ஐயோ இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம். எனக்கு தெரியலையம்மா. ஃளைட் எத்தனை மணிக்கு? ஃப்ளைட் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏர்போர்ட்டுக்கு, கரெக்டாக எதுக்கு லேண்ட் ஆயிருக்கான். அது சரி, அவன் அந்த ஃளைட்ல வரானா அதை செக் பண்ணீங்களா? அதுவும் செக் பண்ணிட்டேமா, பேசஞ்சர் லிஸ்ட்லயே உன் பேரை பார்த்துட்டேமா. ஐயோ, இந்த அருண் இருந்த அளவு அவனை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன், அவனும் வயசாக போயிட்டான். ஏன் நீங்க போக வேண்டியதானே? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் கால்க்காக காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்மா. மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி. யாருங்க அது? யாருங்க? டேய், டேய் ரமேஷ், என்னடா இது? பயந்துட்டியாக்கா? போடா. டேய் வரேன், உங்க மாமா ரமேஷ்டா. ஆமா. ஹாய் ஆமா, மாமா. நீ இன்னும் அமெரிக்கால இருந்து ஃப்ளைட்ல வரதா சொன்னாங்க, ஆஞ்சநேயர் வேலையெல்லாம் பண்ற. ஃப்ளைட் நம்ம வீட்டு மேல பறந்தது, அங்க இருந்து தொப்புன்னு குதிச்சிட்டேன். நல்லா குதிப்பா. உள்ள போ, உள்ள வா. குதிக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? படிப்பு தானே அங்கிள், பார்த்துக்கலாம். ஏய், என்னது? லட்ச லட்சமா பணத்தை கூட்டி படிக்க வச்சா பாத்துக்கலாங்கிறவன். கவலைப்படாதீங்க அங்கிள், கண்டிப்பா பாஸ் ஆயிருவேன். அப்படி சொல்லு. அங்கிள், எனக்கு அமெரிக்கால இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உனக்கு டாய்ஸ், கேம்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் மாடியில இருக்கு, ஓடி போய் எடுத்துக்க. Thank you. அவன் ஐயா கவலை. ஜாலி. அக்கா, அருண் எங்க? அருண் பிசினஸ் விஷயமா வைசாக் போயிருக்காண்டா. அண்ணி? உங்க அண்ணி அவங்க அண்ணிக்கு உடம்பு சரியில்லைன்னு நங்கநல்லூர் போயிருக்கா. ஏண்டா, குத்துக்கலாட்டமா நாங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம், அருண் எங்க அண்ணி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. எங்களை பார்த்தா மனுஷங்களாவே தெரியலையா? அதுக்கு இல்ல மாமா, நான் ஊர்ல இருந்தப்போ அருண் ஃபோன் பண்ணி ஏதோ ப்ராப்ளம்னு பேசிட்டு இருந்தான், அதான். ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுவும் நீ வந்ததுக்கு அப்புறம் அது டபுள் மடங்கு ஆயிடுச்சு. நான் தான் சந்தோஷமா இல்ல. ஏன்? இங்க வந்து எல்லாரையும் பார்க்கலாம்னு நினைச்சேன், ஆனா அருணும் அண்ணியும் இல்லையே. இப்ப என்ன, உன் அண்ணனையும் உன் அண்ணியும் பார்க்கணும் அவ்வளவுதானே? என்னங்க, போய் அந்த மேரேஜ் கேசட் எடுத்துட்டு வாங்க. இதோ 1 செகண்ட். 2.5 மணி நேரம் உன் அண்ணனையும் அண்ணியும் நல்லா பாத்துக்க. அக்கா, உன் உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்டா. டேய் இந்தடா, அருணோட கல்யாண கேசட், ஜம்முன்னு உட்காந்து ஜாலியா பாரு. தேங்க்யூ. ஓகேக்கா, எனக்கு டிராவல் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போயிட்டு ஒரு குளியல் போட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். குளியல் போட்டுட்டு சீக்கிரமா வா, நல்லா சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடு. ஓகே. டேய் சீக்கிரம் வாடா. சரி மாமா. ஏன் ராஜி, ரமேஷ் எதை கேட்டாலும் இல்லன்னு மட்டும் சொல்ல மாட்டேன்ல, உடனே செஞ்சு கொடுத்துருவேல்ல? ஆமாங்க, பரத் பிறக்கிற வரைக்கும் அவன் தானே எனக்கு குழந்தை மாதிரி இருந்தான். பொதுவா பொண்ணுங்களுக்கு கண் அழகா இருந்தா மூக்கு அழகா இருக்காது, மூக்கு அழகா இருந்தா காது அழகா இருக்காது. அன்னிக்கு எல்லாமே அழகா இருக்கே. ரமேஷ், நீ வேஸ்ட்ற. அருண் கொடுத்து வச்சுவேன். லட்டு மாதிரி இருக்கா, விட்டுட்டியடா. சோ வாட், அணில் கடிச்ச கொய்யா கசக்கவா செய்யும். அண்ணி, நாளைக்கே வந்து உங்களை மீட் பண்றேன். சார், எங்கடா? எங்க எங்க ஸ்வேதா? பாப்பா தான் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பாப்பா உன்னை ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம்னு சொன்னா நீ போகாம இருந்துடுறா? செல்ல காண்டாக்ட் பண்ணேன், ஆந்தி வேலை இருக்காங்களாம். டேய், என் தங்கச்சி வந்துட்டாடா.
ஹாய் ஸ்வேதா. என்னடா இதெல்லாம்? பூ மாதிரி இருக்கிற என் தங்கச்சியோட பாதம் இப்படி தரையில படலாமா? அதனாலதான் நீ நடக்கிற பாதையெல்லாம் பூ போட்டு வச்சிருக்க. என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. பூவை செடியில இருந்து பறிக்கிறது தப்புன்னு நினைக்கிறவ அதை மிதிப்பேனா? என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. இந்த தம்பாவோட தங்கச்சி தரையில நடக்க கூடாது. ஆமா ஸ்வேதா, ஊட்டியில ஃப்ளவர் ஷோ வருஷத்துக்கு 1 மாசம் தான். ஆனா நீ ஊட்டிக்கு படிக்க போனதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஃப்ளவர் ஷோ தான். இப்போ அந்த ஃப்ளவர் ஷோ மெட்ராஸ்க்கு வந்திருக்கு. நீ என்ன சொன்னாலும் சரிடா. நீ ஏன் மேல பாசம் வச்சிருக்க மாதிரி நான் பூ மேல ஆசை வச்சிருக்கேன். அதை மிதிக்க மாட்டேன். உலகத்துல உனக்கு இந்த பூ வேணா பெருசா இருக்கும், ஆனா எனக்கு நீதான் வேணும். உன்னை நான் தரையில நடக்கவே விட மாட்டேன். அண்ணா அண்ணா இப்போ உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஆ? மலையை தூக்கிட்டு போற ஆஞ்சநேயர் மாதிரி இருக்க. நீ செல்ல அண்ணா. ஏய், ரமேஷ், வாவ். எப்படின்னா ரமேஷ் தான் கண்டுபிடிச்சிங்க? உங்க அண்ணன் தான் உங்க சைல்ட்ஹுட் போட்டோஸ்ல இருந்து உங்க காலேஜ் டேஸ் போட்டோஸ் வரைக்கும் எல்லாமே காட்டியிருக்காங்களே. அப்படியே இருக்கீங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. ஐ மீன் உங்க கல்யாண போட்டோஸ் ஆல்பம்லாம் பார்த்தேன் இல்லையா, அப்ப பார்க்கறதுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் நீங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு சொன்னேன். உள்ள வாங்க வாங்க. அப்பா என்னம்மா? வாங்க. அப்பா இவர்தான் ரமேஷ், அவரோட தம்பி. அமெரிக்கால படிச்சிட்டு இருந்தாருன்னு சொன்னல, ஆமா. அதுதான் அவரு. வாங்க தம்பி உட்காருங்க. ஜானகி, தம்பி குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வாமா. இதை எடுத்துட்டு வரேன். அப்புறம் தம்பி, படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டீங்க, அடுத்து கல்யாணம் ஏற்பாடு தானே? ஆமா, ஆனா பொண்ணு கிடைக்கணுமே. என்ன தம்பி ராஜா மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு இல்லாத பொண்ணா? இருந்ததை தான் கொடுத்துட்டீங்களே. என்ன சொல்றீங்க? இல்ல, அண்ணி மாதிரி அடக்கமா அமைதியா நல்ல குணத்தோட பொண்ணு கிடைக்கும் இல்லையா, அதை சொன்னேன். சாப்பிடுங்க. இந்தாங்க. வாவ், லஸ்ஸி இஸ் ஃபென்டாஸ்டிக். ரமேஷ், இது லஸ்ஸி இல்ல மோர். உங்க கை பட்ட உடனே சால்ட் ஸ்வீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க மாப்பிள்ளை மாதிரியே கலகலப்பா பேசுறீங்க, எல்லா விதத்திலயும் அவரு மாதிரியா இருக்கீங்க. ஆனா இங்க நிலவரம் தான் சரியில்லை. கேள்விப்பட்டேன். டோன்ட் வரி, இனிமே எல்லாம் நல்ல நேரம் தான். அண்ணி, உங்க கையை கொஞ்சம் காட்டுங்களேன். கொடுங்க அண்ணி. உங்க கையை பிடிச்ச நேரம் எல்லாமே சக்சஸ் தான். அருணுக்கு இந்த கைக்கு என்னோட ஸ்மால் கிஃப்ட். பியூட்டிஃபுல். உங்க நாடி துடிப்போட நான் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும், கடைசி வரைக்கும் பிரியவே கூடாது. என்ன தம்பி சொல்றீங்க? ஐ மீன் ஒரே ஃபேமிலியா கூட்டு குடும்பமா கடைசி வரைக்கும் பிரியாம இருக்கணும்னு சொன்னேன். அங்கிள், இதுல உங்களுக்கு, அக்காக்கு, சம்பத்க்கு எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் இருக்கு, மறக்காம கொடுத்துருங்க. ஓகே? அண்ணியை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, நான் ரொம்ப நாளா பட்னியா இருக்கேன். ஐ மீன் அருண் சொன்னா நீங்க ரொம்ப நாளா சமைப்பீங்கன்னு. உங்க விருந்த சாப்பிட்றதுக்காக என் வயிறு காலியா இருக்கு, ஏமாத்திர மாட்டீங்களே? ஓகே, வந்த உடனே சொல்ல நினைச்சேன், அது ரொம்ப நல்லா இருக்கு. ஐ மீன் வெங்கடாஜலபதி, காட், சாமி, பியூட்டிஃபுல். வரேன் சார். சரி தம்பி. தம்பி ரொம்ப நல்லவரா இருக்காரு, கள்ளங்கபடம் இல்லாம பழகுறாரு. இல்லம்மா,
ஆமாப்பா. நம்பிராஜன் மாடியில் இருக்கார் சார். மேடம், அன்னைக்கு ராத்திரி அவ்வளவு நேரம் கழிச்சு இவர் எங்க போனார் தெரியுமா? அவங்க ஆபீஸ் ஜேஎம்டி அருண் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு போனாரு. வணக்கம் சார். நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஏங்க சாஞ்சி உட்காந்துக்கிறீங்களா? மேடம், இவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நீ போ. மிஸ்டர் நம்பிராஜன், ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பதவியில் இருக்கிற நீங்கள் மிருகத்தனமாக நடு ரோட்டில் தாக்கப்பட்டிருக்கீங்க. குற்றவாளி கொலவரியோடு உங்களை தாக்குனதா மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. தாக்குனது யார், எதுக்காக தாக்கப்பட்டீங்க, என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் விவரமாக சொன்னால் மேற்கொண்டு என்கொயரி பண்ணுறதுக்கும் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு வசதியாக இருக்கும். என்ன நடந்துச்சு சொல்லுங்க சார். மிஸ்டர் நம்பிராஜன், நீங்க அமைதியா இருக்கிறதுனால ஆக போறது ஒண்ணும் இல்லை. உங்களை தாக்குனவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னா நீங்க உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ப்ளீஸ். வெல், மிஸ்டர் நம்பிராஜன், நீங்க ஜேஎம்டியை பார்க்க போனதா உங்க மனைவி சொன்னாங்க. என்னடா என்னடா பார்க்க கேட்டதை கொடுத்தா எதையும் செய்வான் இந்த சக்தி. துரோகம் எனக்கு பிடிக்கும். அத என்கிட்டயே வா. நீங்க பேசாமையே இருந்தா நாங்க ஒரு புண்ணாக்கும் பண்ண முடியாது. சொல்லுங்க சார். சொல்றேன். என்ன மிருகத்தனமா தாக்கினது ஜேஎம்டி அருண் தான். வாட்? ஜேஎம்டி அருணா? எஸ் சார். என்ன ரீசன்னு சொல்ல முடியுமா? சார், அந்த கம்பெனியிலேயே ஜிஎம் போஸ்ட்டுக்கு தகுதியான கேண்டிடேட் நான் தான். ஆனால் அந்த போஸ்ட் அருண் காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஜானகிக்கு போயிடுச்சு. அதில் நான் கொஞ்சம் கோவப்பட்டு, அருண், நீ உன் தனிப்பட்ட காதலுக்காக கம்பெனியோட தரத்தை தாரவாத்துறாதன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, கம்பெனி வளர்ச்சிக்காக சீனியர் மேனேஜர்ன்ற முறையில் சில விஷயங்களில் தலையிட்டேன். இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல. இதெல்லாம் சேர்த்து வச்சு அவன் என்ன இந்த நிலைமைக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். தேவையா சார்? உப்பு போடுற கம்பெனியில் தப்பு நடக்கிறதேன்னு தட்டி கேட்டேன். தப்பா சார்? சொல்லுங்க சார். எல்லாத்தையும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் சார். கொண்டாங்க. நீங்க சொன்னதையெல்லாம் இதில் எழுதியிருக்காங்க. ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. ஓகே.
கவலையே படாதீங்க. அந்த அருண் ஏற்கனவே என்கிட்ட பூசை வாங்கினவன் தான். நான் பார்த்துக்கிறேன். கோர்ட்லேருந்து விசாரணைக்கு கூப்பிட்டா நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும், அவ்வளவுதான். சரி சார். ஓகே. தேங்க்யூ.